தந்தை மைந்தர் தூயாவியானவரின் திருப்பெயரினாலே ஆமேன். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் வழியாக தவக்காலங்களிலே, குறிப்பாக யூடியூப் வழியாக ஒவ்வொரு நாளும் இறை தியானங்களை அவர்கள் வழங்கி வருகிறதை நாம் பார்த்து வருகின்றோம். அதன் வரிசையிலே இந்த நாளிலே என்னையும் கூட இத்திருப்பணிக்கு அழைத்து ஆண்டுடைய இறை வார்த்தைகளை வழங்கும்படியாக வாய்ப்பளித்த ஆண்டவருக்கு முதலாவது நன்றிகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். சிறப்பாக NMSனுடைய ஜெனரல் செக்ரட்டரி ரெவரண்ட் ஹென்றி ஜெபா ரிச்சர்ட் ஐயா அவர்களுக்கும், ஆயரம்மா அவர்களுக்கும், உடன் இணைந்து பணியாற்றுகின்ற ஒவ்வொரு ஆயர் பெருமக்கள், நற்செய்தி பணியாளர்கள், NMSனுடைய ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்காகவும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துதலை, என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவேண்டல் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பின் நல்ல கடவுளே, மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம். ஆண்டவரே, சிறப்பாக இந்த நாளிலும் தவக்காலங்களை அனுசரித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே, தவக்காலங்களின் வரிசையிலே 13ஆம் நாள் மாலை வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் அழைக்க தந்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக உம்முடைய இறை அன்பர்களாக, இறை மக்களாக ஒன்றிணைந்து ஆண்டவரே, இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் வழியாக இப்படிப்பட்ட தியானங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கின்ற உம்முடைய இறை சிந்தனைகளை நாங்கள் எங்களை ஏற்பதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக, அதற்கென்று நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக உம்முடைய திருப்பாதத்திலே எங்களை தாழ்த்துகின்றோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட திருடங்கள் அநேகருடைய வாழ்விலே கிடைக்கப்படுவதில்லை. ஆனாலும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பை பொருளுள்ள வகையில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு நீர் தாமே எங்களுக்கு அருள்தார். சிறப்பாக ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிகழ்வுகளை ஆண்டவரே எங்களுக்கு வழங்கி வருகின்ற இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தினுடைய பொது காரியதரிசி மற்றும் பணியாளர்கள், பொறுப்பாளர்கள் என ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய இறையருள் நிறைவாயிருந்து அவர்தம் திருப்பணிகளிலே இன்னும் மென்மேலும் சிறந்து விளங்குவதற்கான ஆற்றலை, அருளை நிறைவாய் தந்தவர்களை வழிநடத்தும்படியாய் தாழ்மையோடு உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கின்றோம். இந்த தியான வேளை உடைய திருக்கரத்திலே முற்றிலும் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். உம்முடைய வார்த்தைகளின் வழியே எங்களோடு வெளிப்படும்படி தாழ்மையோடு இடத்திலே வேண்டுதல் செய்கின்றோம். எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பெருமாம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். இந்த நாளுக்குரிய திருமறை பாடம் நாம் படிக்க கேட்போம். இந்த நாளின் தியானத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்பதே. நான் உன்னை கேட்பதெல்லாம் இதுதான், இது மட்டும்தான். உன்னை நான் அன்பு செய்தே என்பதை மறவாதே. நான் உன்னை கேட்பதெல்லாம் இதுதான், இது மட்டும்தான். உன்னை நான் அன்பு செய்தே என்பதை மறவாதே. என்னாலும் என் அன்பை மறவாதே. உன்னை விட்டு பிரிந்தாலும், கண்ணை விட்டு மறைந்தாலும், உன்னை விட்டு பிரிந்தாலும், கண்ணை விட்டு மறைந்தாலும், உன்னை என் கண் எனவே எண்ணியதை மறவாதே. உன்னை என் கண் எனவே எண்ணியதை மறவாதே. நான் உன்னை கேட்பதெல்லாம்
இதுதான் இது மட்டும்தான் உன்னை அன்பு செய்தே என்பதை மறவாதே, என்னாலும் என் அன்பை மறவாதே. துன்பங்கள் சேர்ந்தால் தூவண்டு நீ சோர்ந்தால், துன்பங்கள் சேர்ந்தால் தூவண்டு நீ சோர்ந்தால், என் அன்பு உன்னை தாங்கும், என் நினைவே உன்னை காக்கும். என் அன்பு உன்னை தாங்கும், என் நினைவே உன்னை காக்கும். நான் உன்னை கேட்பதெல்லாம் இதுதான் இது மட்டும்தான் உன்னை நான் அன்பு செய்தே என்பதை மறவாதே. நான் உன்னை கேட்பதெல்லாம் இதுதான் இது மட்டும்தான் உன்னை நான் அன்பு செய்தே என்பதை மறவாதே, என்னாலும் என் அன்பை மறவாதே. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் தவக்கால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பாக இக்காலங்களின் 40 நாட்களை பலர் பல நிலைகளிலே அவர் தம் வாழ்வின் செயல்களை தன்னிலை ஆய்வு செய்து பார்க்கவும், கூடிய மட்டும் தங்களுக்கு விருப்பமானவைகளை வெறுத்து கடவுளோடு உள்ள உறவிலே நெருக்கம் கொள்ள நிலைத்திருக்க முயற்சி செய்கின்ற காலங்களாகவும் பயன்படுத்திக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த நிலையிலே ஒருவேளை அநேக திருச்சபைகளிலே 40 நாட்களும் காலை அல்லது மாலை தியானங்களும் நடைபெற்று வருவதை தற்போதைய வழக்கமாக கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதன் அடையாளமாக இப்பொழுதும் கூட இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் வழியாக 40 நாட்களும் பல்வேறு இடங்களில் இருக்கின்ற ஆயர் பெருமக்கள் வழியாக தினம் ஒரு தியானம் யூடியூப் வழியாக இறை மக்களாகிய உங்களை வந்தடைகிறதையும் நான் அறிந்திருக்கின்றேன். அந்த வரிசையிலே என்னையும் கூட இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு மேலான திருப்பணிக்கு அனுமதித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அழைப்பு தந்த NMSனுடைய பொது காரியதரிசி அருட்பணி ஹென்றி ஜெப ரிச்சர்ட் ஐயா அவர்களுக்கும் மற்றும் NMSI நிறுவனத்திலே பணியாற்றுகின்ற பொறுப்பாளர்கள், பணியாளர்கள் என ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்த்துதலையும் என்னுடைய நன்றிகளையும் நான் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். சிறப்பாக இந்த நாளிலும் கூட நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியின் வழியாக ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள கடவுள் நம்மை இந்த நாளிலே அழைத்திருக்கின்றார். நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியாக்கி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் பிரிவு 31ஆம் திருவசனம் இப்படியாய் சொல்லுகிறது: பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். Do unto others as you would like them to do to you என்கின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். இந்த திருவசனத்தை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது இது ஒரு பொன் விதியாக திருமறையிலே சொல்லப்படுகிறது. It comes down to the golden rule. ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக நற்போதனைகளை தம்முடைய திருப்பணியின் பாதையிலே ஒரு வெளிப்படுத்தி இருக்கின்றார், மக்களுக்கு போதித்திருக்கின்றார். அதன் வரிசையிலே இந்த திருவசனம் என்பது பொன் விதிகளின் கீழாக வருகின்ற ஒரு திருவாக்காக இங்கே நமக்கு அருளப்படுகிறது. இந்த வசனம் ஆண்டவர் இயேசு கூறிய பொன் விதிகளின் அடிப்படையிலே இந்த நாளிலே நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக இந்த திருவசனம் இடம்பெற்றிருக்கின்ற இப்பகுதி பகைவரிடம் அன்பு கூறுதல் அல்லது பகைவர்களிடம் அன்பு காட்டுதல் என்கின்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம். தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் பிரிவு 27 முதல் 36 வசனங்கள்
அடங்கியுள்ள இந்த தலைப்பை உள்ளடக்கி வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அதன் ஒரு பகுதியாக இந்த நாம் படிக்க கேட்ட இந்த துருவசனம் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. ஆக இந்த பகுதி முழுவதுமே நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, நன்மை செய்பவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இல்லாதபடி நமக்கு தீமை செய்ய நினைப்பவர்களுக்கும் அல்லது தீமை செய்ய எத்தனித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற நற்போதனைகளை தருகின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. குறிப்பாக இத்திருவசனம் இடம்பெற்றிருக்கின்ற இப்பகுதி பகைவரிடம் அன்பு காட்டுதல் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம். தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் பிரிவு 27 முதல் 36 வசனங்கள் அடங்கியுள்ள இத்திருமறை பகுதி இத்தலைப்பை உள்ளடக்கியே இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகவே இன்று நாம் படிக்க கேட்ட திருமறை வசனம் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. ஆக இப்பகுதி முழுவதுமே நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், நன்மை செய்கிறவர்களுக்கே நன்மை செய்ய வேண்டும் என்று இல்லாதபடி தீமை செய்பவர்களுக்கும் அல்லது தீமை செய்ய நினைப்பவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற நற்போதனைகளை தருகின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி இங்கே அமைகின்றது. காரணம், நன்மைக்கு நன்மை என்ற செயலை பாவிகளும் கூட தங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கின்றவர்களாக காணப்படுகின்றார்கள். எனவே எந்தவித நன்மையானாலும் அல்லது திரும்ப பெற்றுக்கொள்ளுகின்ற எண்ணத்தோடு செய்கின்ற அல்லது எதிர்பார்ப்போடு செய்கின்ற எந்த ஒரு செயலானாலும் அல்லது கடன் கொடுத்தல் என்கின்ற நிலையிலே திரும்ப நாம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற எண்ணத்தோடு நாம் செய்கின்ற பொழுது அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று ஆண்டவர் கூறுகின்றார். அப்படிப்பட்ட நிலையில எவ்வித எதிர்பார்ப்புமின்றி செய்கின்ற உதவியே சிறந்தது என்கின்ற நிலையும் இந்த இடத்துல நமக்கு முன்னிறுத்தப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக நம்மீது அன்பு செலுத்தும் நம்முடைய நண்பர்களை விடுத்து நம்மீது பகைமையை வெளிப்படுத்துகின்ற நமக்கு எதிரானவர்களிடத்திலே நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற பொன் விதியை ஆண்டவர் இந்த பகுதியின் வழியாக நமக்கு உணர்த்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு முறை கங்கை நதியிலே ஒரு துறவி நீராடி கொண்டிருந்தார். அப்பொழுது தண்ணீரிலே தேள் ஒன்று தத்தளித்துக் கொண்டிருந்ததை இவர் பார்க்கின்றார். நீரில் மூழ்கி கொண்டிருந்த அந்த தேளின் மீது இவர் கரிசனை கொண்டவராக அதை காப்பாற்ற முயற்சி செய்கின்றார். எனவே அத்தேலை தன்னுடைய கையால் அவர் தூக்குகின்றார். ஆனால் அந்த தேளானது தனது கொடுக்கினாலே அவரது கையை பதம் பார்த்து விட்டது. வலியால் துடிக்கின்ற அவர் தேலை தொடர்ந்து கையிலே வைத்திருக்க முடியாமல் தன் கையை உதறி விடுகின்றார். மீண்டும் அந்த தேளானது தண்ணீரிலே விழுந்து விடுகிறது. ஆனாலும் இவருடைய கருணை உள்ளம் எப்படியாவது தேலை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் மேலோங்கி இருந்ததினாலே அந்த தேலை காப்பாற்றுகின்ற முயற்சியிலே மீண்டும் மீண்டும் இவர் முயற்சி செய்து தோற்று போகின்றார். காரணம், அத்தேலை கையில் எடுக்கின்ற பொழுதெல்லாம் அந்த தேளானது அவருடைய கைகளை கொட்டிக்கொண்டே இருந்ததை அவர் பார்க்கின்றார். ஆனாலும் கூட தன் முயற்சியிலே அவர் துவண்டு போகவில்லை. மீண்டும் மீண்டும் அதே நிலை தொடர்ந்தாலும் கடைசி முயற்சியாக அந்த துறவியானவர் வலியை பொறுத்து கொண்டு அந்த தேலை கரையிலே அவர் தூக்கி போட்டு விடுகின்றார். அது உயிர் பிழைத்து ஓடுகின்றது. அந்த தேளானது உயிர் பிழைத்த நிலையிலே அங்கே கரையிலே நின்று கொண்டிருந்தவர்கள் இந்த துறவியை பார்த்து கேட்கின்றார்கள், ஐயா, ஜீவ காருண்யம் என்பது நல்ல குணம்தான், துறவிகளுக்குரிய ஒரு நல்ல குணம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆயினும் உம்முடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் நீர் தேலை காப்பாற்றுவது எத்தனை நியாயம் என்று அவரிடத்திலே கேட்டார்களாம். அதற்கு அந்த துறவியானவர் சொன்னார், தேலின் குணம் கொட்டுவது, அத்தேல் தன் குணத்தில் பிடிவாதமாக அது செயல்படுகின்ற பொழுது உயிர்களை காக்க வேண்டும், உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு அதைவிட பிடிவாதம் அதிகம் என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே அந்த மனிதரிடத்திலே அவர் சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, ஒருவேளை நன்மை செய்கின்றவர்களுக்கு நன்மை செய்வது என்கின்ற நிலையில் இல்லாதபடி தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனை நம்மிலே மேலோங்கி இருக்க வேண்டும் என்பது இந்த நாளுக்குரிய செய்தியாக கடவுள் நமக்கு தருகின்ற வார்த்தையாக பார்க்கின்றோம். எனவேதான் நன்மைக்கு பதில் நன்மை என்ற நிலையிலிருந்து நம் ஆண்டவரின் பொன் விதிகளால் எழுதப்பட்ட வார்த்தைகளை நம் உள்ளத்திலே கொண்டு தீமைக்கு பதில் நன்மை என்கின்ற நன்னெறியை பின்பற்றும் காலம் தவக்காலம் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். மேலும் லூக்கா நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திற்கான விளக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது சமூகத்திலே, அரசியல்களிலே, சமயங்களிலே வழக்கத்தில் இருக்கின்ற பாரபட்சனை அல்லது ஒருதலைப்பட்ட அன்பு, நேர்மை, நீதி பற்றி இங்கே அதிகமாக இந்த வசனம் நமக்கு உணர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கலாம்.
சாதி, சமயம், இனம், நிறம், ஏழ்மை இவை போன்றவற்றை அளவுகோலாக வைத்து வாழ்க்கை நடத்துவது தவறு என்கின்ற காரியத்தையும் இந்த பகுதி இங்கே அதிகமாக நமக்கு உணரச் செய்கிறது. எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஒரு அன்பின் குறிக்கோள் என்ற முறையிலே நம் வாழ்வு அமைய வேண்டும் என்கின்ற சிந்தனையும் இந்த வசனத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தூயவர் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5:43 இப்படி சொல்லப்படுகிறது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவரிடம் வேண்டுங்கள் என்கின்ற வசனங்களை இங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இங்கே அடுத்திருப்பவர் என்ற சொல்லை யூதர்கள் ஒரு குறுகிய கண்ணோட்டத்துடன் புரிந்து கொண்டார்கள் என்றே நாம் பார்க்கின்றோம். ஒரு யூதருக்கு இன்னொரு யூதர் மட்டுமே அடுத்து இருப்பவராக காணப்படுகின்றார், அல்லது ஒரு பரிசேயருக்கு இன்னொரு பரிசேயர் மட்டுமே அடுத்து இருப்பவராக அவர்களுக்கு காணப்படுகின்றார். எனவே மற்றவர்கள் அனைவரும், ஏனைய மக்கள் அனைவருமே பகைஞர்களாக அவர்கள் எண்ணினார். எனவே அந்த நிலையிலே அடுத்திருப்பவர் என்கின்ற வார்த்தை தனக்கு தன் இனத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் என்கின்ற பொருளிலே அவர்கள் எடுத்துக்கொண்டதின் நிமித்தம் இங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தையானது உனக்கு அடுத்திருப்பவரும் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்ற நிலையிலே அவர்கள் புரிந்து கொண்டதை நாம் தவறாக புரிந்து கொண்டதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நம் ஆண்டவர் மனித உறவுகளுக்கு ஒரு பரந்த நோக்கத்தை தருகின்றவராக காணப்படுகின்றார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற முதுமொழியே இயேசுவின் கருத்தாகவும் இங்கே அமைகின்றது. அந்த நிலையிலே குறிப்பாக தேவையில் இருக்கும் அனைவரையும் நமக்கு அடுத்திருப்பவராக, நண்பராக கருத வேண்டும் என்கின்ற சிந்தனை இங்கே இயேசு கிறிஸ்துவுடைய விருப்பமாக சொல்லப்படுகிறது. இதற்கு சரியான உவமையாக லூக்கா நற்செய்தி நூல் 10ஆம் பிரிவு 25 முதல் 36 திருவசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது நம் அனைவரும் நன்கு அறிந்த நல்ல சமாரிய உவமை என்பது இதற்கு சரியான ஒரு உவமையாக இங்கே நாம் பார்க்கின்றோம். தன்னை ஒதுக்கின அல்லது தன் இனத்தை பிரித்து பார்க்கின்ற அல்லது தன் இனத்தின் மீது வெறுப்பு காட்டுகின்ற ஒரு கூட்டத்தை சார்ந்த ஒரு நபருக்கு இங்கே அந்த சமாரியர் உதவி செய்கின்ற ஒரு செயலானது இந்த வசனத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல உவமையாக நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். மனித உறவுகளுக்கெல்லாம் அடிப்படை கடவுள் நம் அனைவருக்கும் தந்தை என்கின்ற ஒரு உணர்வு. அது நம் நாட்டின் வழக்கு சொல்லிலே நாம் சொல்வோமானால் நாம் அனைவரும் ஒரு தாயின் பிள்ளைகள் என்கின்ற சிந்தனை நமக்கு வேண்டும். உலக மக்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்கின்ற எண்ணம் நமக்கு அவசியமாக காணப்படுகிறது. எனவேதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகின்ற வார்த்தை மத்தேயு 7:12 கூட மீண்டும் இதனை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இறைவாக்கு திருச்சட்டமும் கூறுவது இதுவே என்று நாம் பார்க்கின்றோம். ஆக பிறர் நமக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமோ அவைகளை நாம் பிறருக்கு செய்ய வேண்டும் என்கின்ற திருவசனம் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எதை அடிப்படையாக கொண்டது என்று நாம் பார்க்கின்ற பொழுது யூதர்களும் பரிசேயரும் குறுகிய கண்ணோட்டத்தில் இத்திருவசனத்தை பார்க்கின்றார்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல, பரந்த நோக்கத்தோடு பகைவரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை இந்த தவக்காலங்களிலே நமக்கு இங்கு அருளப்படுகின்ற வார்த்தையாக நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவனுடைய திருவார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நல்வழியின் பாதையிலே நற்போதனைகளின் அடிப்படையிலே நம்மை வழிநடத்துகிறதாக காணப்படுகிறது. எனவே இந்த திருவசனத்தின் அடிப்படையில இந்த தவக்காலங்களிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது பின்பற்ற வேண்டிய ஒரு நல்ல காரியம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களை தவிர்த்து உங்களை பகைக்கிறவர்களிடத்திலே அன்பு காட்டுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக காணப்படுங்கள். அப்பொழுது கடவுளுடைய இறையாசை நம்மையும் நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய இல்லங்களையும் வந்தடையும் என்பதிலே எவ்விதமான ஐயமும் இல்லை. எனவே இந்த திருவசனத்துக்குரிய திரு வார்த்தைகளாக இந்த தவக்காலங்களை நாம் பொருளுள்ள வகையிலே பயன்படுத்தி கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம், பகைவரிடம் அன்பு காட்டுவோம், ஆண்டவரின் இறையாசை பெறுவோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பின் நல்ல கடவுளே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகின்றோம். சிறப்பாக இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட உடைய திரு வார்த்தைகளின் அடிப்படையில் உடைய வாழ்வும் எங்களுடைய வாழ்வின் செயல்களும் அமைய நீர் தாமே எங்களுக்கு அருள் தாரும். நன்மைக்கு நன்மை செய்கிறவர்களாக அல்ல, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக எங்களுடைய வாழ்வின் செயல்கள் காணப்படுவதற்கும் ஆண்டவரே இதோ உம்முடைய அன்பை ஆண்டவரே எங்களை பகைக்கிறவரிடத்திலும் நாங்கள் வெளிப்படுத்துவதற்கான இறை சிந்தனைகளை பெற்றுக்கொள்வதற்கும் நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகின்றோம்.
ஆண்டவரே, மற்றவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ அப்படிப்பட்ட காரியங்களை நாங்களும் மற்றவர்களுக்கு செய்வதற்கு நேர்தாமே இந்த நாளிலே உடைய வார்த்தைகளின் வழியே எங்களுக்கு நல்ல உந்துதலை தந்து வழிநடத்திருக்கின்றேன். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உடைய இறையருள் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவருடைய இறையன்பின் பாதையிலே இந்த தவக்காலங்களை பொருளுள்ள நிலையில நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வை உடைய செயலை மாற்றி அமைத்துக் கொண்டு பயணிப்பதற்கான ஆண்டவரே பாதைகளை நீர் எங்களுக்கு உருவாக்கி தரும்படியாய் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். நீரே தலைவராக இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பெருமாம் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியே வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். தந்தை, மைந்தர், தூய ஆவியாரின் அன்பும் அருளும் ஆற்றலும் நம் அனைவரோடும் நம்முடைய எல்லா விதமான திருப்பணி சார்ந்த திட்டங்கள் அதற்கான ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து என்றென்றும் வழி நடத்துவதாக. ஆமேன்.